ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பருப்பு பொடி. அது வந்துட்டு சூடான சாப்பாட்டில் நெய் போட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு நம்ம பார்க்கலாம். துவரம் பருப்பு வந்துட்டு 1 கப் எடுத்திருக்கேன். அதே அளவில் பொட்டுக்கடலை 1 கப் எடுத்திருக்கேன். 4-5 வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, பூண்டு, சீரகம், உப்பு தேவையான அளவு, கொஞ்சமாக பெருங்காயம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு துவரம் பருப்பை நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் எண்ணெய் விடாமலே நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் சிம்மில் வச்சே ஃப்ரை பண்ணுங்கள், உடனே கலர் மாறிடும். அப்படி பண்ணால் டேஸ்ட் இருக்காது. ஸோ சிம்மில் வச்சே பண்ணுங்கள். துவரம் பருப்பு நல்லாவே கலர் மாறிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம பொட்டுக்கடலை போட்டு ஒரு 2 மினிட்ஸ் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம இதுக்கு ஆயிலே ஆட் பண்ண தேவையில்லை, சும்மா எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். இப்போ மிச்ச இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கறி லீவ்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ லாக்டவுன் பீரியடில் இருக்கங்காட்டி கண்டிப்பாக வெளியே வாங்கி சாப்பிட முடியாது. வீட்டிலே என்னடா பண்ணுறது, எப்போ பார்த்தாலே ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதே இருக்குன்னு டயர்டாக ஃபீல் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு டேவே இது பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டே ஜஸ்ட்டு ஒயிட் ரைஸ் மட்டும் வச்சுட்டு தயிர் எப்படி முன்னாடியே போட்டு வச்சுருப்போம், இதுவும் ஆல்ரெடி நம்ம கிரைண்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். ஸோ ஜஸ்ட்டு ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை மட்டும் பண்ணிங்கன்னா ஈஸியாக சிம்பிளாக முடிஞ்சிடும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு கிளாஸ் ஜாரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.